இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 78 32 76 95 22 மற்றும் 0094 77 137 73 06. IBC தமிழ் நேயர்களுக்கு இனிமையானதொரு வணக்கங்கள். மற்றும் ஒரு உலக வலத்தோடு சந்தித்திருக்கிறோம். அண்மைய காலத்தில் இந்த சிங்கப்பூரை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் அதிக நபர்களுக்கு இந்த தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தூக்கு தண்டனை ஏன் வழங்கப்படுகின்றது என்ற கேள்வி இப்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாது இந்த தூக்கு தண்டனை வழங்குவதற்கு எதிராக சிங்கப்பூரில் அதிகளவான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் தடுப்பு சட்டம் மீதான விமர்சனங்களும் இப்போது சிங்கப்பூர் அரசுக்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய நாளும் விரிவாக பார்க்க போகின்றோம் உலக வலத்தில். சிங்கப்பூரில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக 3 பேர் கடந்த வாரம் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் அந்த நாட்டில் இந்த ஆண்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 17ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த எண்ணிக்கை 2003ஆம் ஆண்டு முதல் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்களுடைய மிக அதிக எண்ணிக்கையாக பார்க்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுவதற்கு எதிராக நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் மீதான விசாரணை நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இது நடைபெற்றிருக்கிறது. உலகளவில் மிக கடுமையான போதைப்பொருள் தடுப்பு சட்டங்கள் இருக்கக்கூடிய நாடுகள்ல சிங்கப்பூரும் ஒன்று. அதே போல தெற்கு ஆசியாவில் பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய போதைப்பொருள் குற்றங்களை தடுப்பதற்கான அவசிய நடவடிக்கை இது என சிங்கப்பூர் அரசு கூறியிருக்கிறது. சிங்கப்பூரில் 15 கிராமுக்கு அதிகமான டயனமார்பின், 30 கிராமுக்கு அதிகமாக கொக்கைன், 250 கிராமுக்கு அதிகமாக மொத்தம் பெண்டமைன் மற்றும் 500 கிராமுக்கு அதிகமாக கஞ்சாவை விற்பனை, அதே போல ஓரிடத்திற்கு கொண்டு செல்வது அல்லது அதை கையாள்வது உள்ளிட்ட கடத்தல் நடவடிக்கைகளில் ஒருவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிங்கப்பூரை பொறுத்தவரையில். இது தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 7 ஆர்வலர்களுள் சிங்கப்பூரின் கட்டாய மரண தண்டனை, அரசியலமைப்பு வழங்கி இருக்கக்கூடிய உயிர் வாழ்வதற்கான உரிமைகளையும் சட்டத்தின் முன் சம பாதுகாப்பு ஆகியவற்றையும் மீறுவதாக வாதிட்டிருக்கிறார்கள். சட்டத்தின்படி தேவைப்பட்டால் அன்றி யாருடைய உயிரையோ அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தையோ பறிக்க முடியாது என அரசியலமைப்பு கூறியிருக்கிறது. சிங்கப்பூரின் நாகரிகமற்ற போதைப்பொருள் தடுப்பு கொள்கைகள் சர்வதேச அளவில் அதிக விதிவிலக்கானதாக இருக்கக்கூடியதென்று சிங்கப்பூரில் இயங்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேட் ஐஸ்திஸ் கலெக்டிவ் எனும் ஆர்வலர்கள் குழு கூறியிருக்கிறது. மேலும் இந்த போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்குவதை தொடரும் வெகு சில நாடுகளுள் சிங்கப்பூரும் ஒன்று என அக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் மரண தண்டனையை நீக்குவது மோசமான விளைவுகளுக்கு இட்டுச் செல்லும் என சிங்கப்பூர் அரசு தொடர்ந்தும் கூறிக்கொண்டே இருக்கிறது. மோசமான குற்றங்கள், வன்முறை, அதே போல போதைப்பொருள் தொடர்பான இறப்புகள், அப்பாவி இளம் சிறார்களினுடைய உயிரிழப்புகள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றும் சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் கே சண்முகம் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே கூறியிருக்கிறார். கொள்கை வகுப்பாளர்களாக தாங்கள் இருக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட உணர்வுகளை ஒதுக்கிவிட்டு இந்த பெரும்பான்மை மக்களினுடைய பாதுகாப்புகளுக்கு தேவையானதை செய்வதாகவும், சிங்கப்பூரில் இன்னும் பல அப்பாவி மக்களினுடைய இறப்புகளுக்கு இட்டுச் செல்லும் நடவடிக்கையை எடுத்தால் தங்களால் அமைதியாக இருக்க முடியாது என்றும் அவர் ஜனவரி மாதம் தன்னுடைய ஒரு முகப்புத்தக கணக்கில் பதிவிட்டிருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த வாரம் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுள் ஒருவர் 2013ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி இரவு ஹெரோயின் 301.6 கிராம் அளவுக்கு மலேசியாவில் இருந்து சிங்கப்பூருக்கு கொண்டு சென்றதாக அவர் மீது குற்றம் நிரூபிக்க
கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய நிறுவனத்தின் ஒரு வாகனத்தை அவர் ஓட்டிச் சென்றதாகவும், ஆனால் இந்த போதைப் பொருள்கள் சிங்கப்பூருக்குள் கொண்டு வரப்பட்ட போது தான் அதை ஓட்டவில்லை என்றும் அவர் வாதிட்டிருக்கிறார். அதே வாகனத்தை இன்னும் சில ஓட்டுநர்கள் பயன்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வாகனத்தில் சாமிநாதனுடைய கையெழுத்துடன் கூடிய முன்பே எழுதப்பட்டிருக்கக்கூடிய குடிவரவு அட்டைகள் இருந்ததையும், அதில் ஒன்றில் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தின் சிங்கப்பூர் முகவரி குறிப்பிடப்பட்டிருந்ததையும் விசாரணை குழுவினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் மலேசியாவை சேர்ந்திருக்கக்கூடிய அவர் அதை தான் எழுதவில்லை என்றும் வாதிட்டிருக்கிறார். அவருடைய வாதத்தை நீதிபதி புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த வியாழக்கிழமை அவர் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளாக மரண தண்டனைக்கு எதிரான சட்ட வழக்குகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர் அவற்றுள் கடந்த 2022ஆம் ஆண்டில் சிங்கப்பூரில் போதைப்பொருள் தொடர்பான சட்டங்களினுடைய சில அனுமானங்களுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டு மற்ற 3 பேருடன் இணைந்து தாக்கல் செய்த வழக்குடன் அடங்கக்கூடியதாக இருக்கிறது. சிங்கப்பூரினுடைய போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின்படி குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேல் போதைப் பொருட்களுடன் பிடிபடக்கூடிய ஒருவர் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுகின்ற வரை போதைப்பொருள் கடத்தல்காரராகவே அனுமானிக்கப்படுகின்றது. சட்டவிரோதமாக போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்படும் இடத்தினுடைய திறப்புகளை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் அவற்றை அவர் வைத்திருந்ததாகவே அனுமானிக்கப்பட்டிருக்கின்றது. போதைப்பொருள் தொடர்பான வழக்கில் மரண தண்டனைக்கு எதிரான வழக்கை சிங்கப்பூர் உச்சநீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் மாதம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு துன்புறுத்தல் என கருதப்படுகின்ற ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விதமாகவே சட்டம் எழுதப்பட்டிருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் அப்போது தெரிவித்திருந்தது. கடந்த செப்டம்பர் 3 கைதிகளும் சிங்கப்பூர் குடியரசுத் தலைவரிடம் கருணை மனுவை சமர்ப்பித்திருந்தார்கள். சிங்கப்பூரில் இத்தகைய மற்ற மனுக்கள் நிராகரிக்கப்படுவது போலவே இந்த மனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருந்தன. சிங்கப்பூரில் கொலை மற்றும் ஆழ்கடத்தல் போன்ற மற்ற குற்றங்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது. ஆனால் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் மரண தண்டனை விதிக்கப்படுவது பெரும் விமர்சனங்களை சந்தித்திருக்கிறது. குறைந்த வருமானம் கொண்டவர்கள் உட்பட விளிம்பு நிலை சமூகங்களில் இருந்து பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய கடத்தல்காரர்கள் மற்றும் போதைப் பொருட்களை கொண்டு செல்பவர்களை இந்த சட்டத்தின்படி முதன்மையாக தண்டிக்கப்படுகின்றார்கள் என்றும், முக்கிய நபர்கள் தண்டிக்கப்படுவதில்லை என்றும் விமர்சகர்கள் முக்கிய வாதமாக முன்வைத்திருக்கிறார்கள். இன்னும் அதிர்ச்சிகரமான சர்வதேச குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படாத போது கொலை அல்லது போதைப் பொருட்கள் தொடர்பான சில குற்றங்களுக்கு கட்டாயம் மரண தண்டனை விதிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்வது சில சமயங்களில் சவாலாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நிறுவி 125 நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோம் உடன்படிக்கையின்படி இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்கள் போன்ற மிக மோசமான குற்றங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மரண தண்டனை உலகளவில் பாதுகாப்பான இடங்களுள் ஒன்றாக சிங்கப்பூரை மாற்றுவதற்கு உதவியிருப்பதாகவும் சிங்கப்பூர் அரசு வாதிடுகின்றது. இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய மற்றும் சமூகத்திற்கு மிக மோசமான தீங்கு விளைவிக்கும் குற்றங்களுக்கு மட்டுமே இந்த தண்டனை விதிக்கப்படுவதாகவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி 2000 குடிமக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்களில் சுமார் 69% பேர் குறிப்பிடத்தக்க அளவு போதைப் பொருட்களை கடத்தியதாக குற்றஞ்சாட்டி நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மரண தண்டனை என்பது தகுந்த தண்டனையே என தெரிவித்திருக்கிறார். இப்படியாக கடந்த சில நாட்களாக இந்த மரண தண்டனை வழங்கப்படுவதற்கு சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு இருக்கக்கூடிய மக்களால் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டவர்களுள் தமிழ் நபர்களும் அடங்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சிங்கப்பூரை பொறுத்தவரையில் இந்த போதைப் பொருள் கடத்தல்கள் அதே போல போதைப் பொருள் பாவனைகளை முற்றுமுழுதாக நீக்குவதற்கு மரண தண்டனை தான் சிறந்த தண்டனையாக இருக்கும் என்றும் சிங்கப்பூர் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் மற்றொரு உலக வலத்தில் சந்திக்கலாம். நன்றி.